சாதி அடிப்படையிலான சசிகலா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுடைய பின்னணி எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இல்லை, அதில் வந்து எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை. ஏன்னா எல்லா கட்சிகளுமே சாதி அடிப்படையில் தான் இயங்குகின்றன. திமுக ஆகட்டும், இப்போ நம்ம ஒரு கட்சி தாண்டி அரசியல் சூழல் பார்க்கும்போது நம்ம திமுகவையும் பாஜக பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் சொல்லப்பட்ட பாஜக கூட வந்து ஜாதி அடிப்படையில் தான் வேட்பாளரை வைத்து தான் ஒரு கூட்டணி உருவாக்குனது. ஸோ அதனால இந்த ஜாதி கணக்குகள் அடிப்படையில் தான் வந்து வேட்பாளர் நிறுத்துறார்கள். அது அடிப்படையில் தான் கூட்டணிலாம் அமையும். இது செயல்பாட்டு அடிப்படையிலேயே அதிமுக அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, செயல்பாட்டு அடிப்படையில் அப்படிதான் இருக்கு. எல்லா செயல்பாட்டு திராவிட கட்சிகள் அப்படிதான் இருக்கு. அவங்களுக்கு திராவிடம்ங்கிற ஒரு லேபிள் கிடைக்கிறதுனால அது வந்து வெளிப்படையா நம்ம வந்து அதை பத்தி விவாதிக்கல. நான் உள்ளுக்குள்ள கட்சி அமைப்புக்குள்ள இப்ப நம்ம இவ்வளவு தூரம் நம்ம பேசுறது வந்து ஒரு கட்சிக்குள்ள அது திராவிட கட்சிகளுக்கு மட்டுமான குற்றச்சாட்டு தான். இல்ல எல்லா கட்சிகளுமே இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த அதனாலதான் நான் திரும்ப சொன்னேன், அந்த பாஜக கூட அப்படிதான். இந்த தமிழ்நாட்டுடைய நேச்சர் அப்படிதான் இருக்கிறதுனால அதை வச்சுதான் கட்டமைக்கிறாங்க. பட் இது நம்ம வந்து என்ன நீங்க சொல்லும்போது தென் தமிழ்நாட்டில் வந்து பாஜக வளர்ந்துருக்கு அதிமுகவோட அப்படின்னா நீங்க வந்து பாஜகவுடைய அப்படின்னு அண்ணாமலை கிளைம் பண்றாருன்னா அது உண்மைதான். ஆனா அந்த கிளைம்குள்ள யாரெல்லாம் வராங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், தினகரன் ஆதரவாளர்கள், நயினார் நாகேந்திரன் எல்லாருமே அவங்களுக்கு உள்ள இருக்கிறதுனால தான் அது அதிமுகவோட பாஜக வளர்ந்துருக்கதான் மக்கள். அது வெளிப்படையா தேர்தல் வாக்குகள் அடிப்படையில் நமக்கு தெரியுது. ஸோ அப்போ அதை வைத்து நம்ம வந்து அதை சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் நெல்லையில் வந்து அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாக்காளர்கள் அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆதரவாளர் வாக்குகள் அத்தனையும் நயினார் நாகேந்திரன் எடுத்துட்டாருன்னா அங்கே அவர்கள் நயினார் நாகேந்திரனே ஒரு தீவிரமான எம்ஜிஆர் தொண்டரை பார்க்குறாங்க. அதனால தான் கிடைச்சிது ஆக்சுவலாக. ஸோ இப்போ நீங்கள் எந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக போய் அணுகமில்லைங்கிறது மேலே தான் அந்த தோல்வியே கிடைக்குது. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து பல்வேறு கோரிக்கைகள் சொன்னாலும் ஜாதி அடிப்படையில் இயங்குகிறது, அவங்க வந்து ஒருங்கிணைந்து செயல்படலாம் சொன்னாலும் அடிப்படையில் அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா எங்களை சேர்த்துக்குங்க அப்படிங்கிறதான் எல்லாம் கேட்குற விஷயம். அடிப்படையில் அதுதான் எசன்ஸ். அப்படிதான் நான் வெளியே இருக்கவும் புரிஞ்சுக்கிறேன். கட்சிக்காரங்களுக்கு வெவ்வேறு டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஆனா கேட்கறது இந்த ஆனா அப்படி இல்ல பார்த்தா தெரியும்ல. திரு ஆர்பி உதயகுமாருக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. தென் மாவட்டங்களை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் இன்னமும் இபிஎஸ் கூட தான் இருக்கிறாங்க. சசிகலா கூட சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யான்னு இந்த பார்த்தாலே தெரியுமே. அப்படி இல்லை, அதான் இந்த ஓட்டுகளை பிரிச்சுட்டு மற்ற ஓட்டுகள் நீங்க சொல்ல மாதிரி உதயகுமார் ஆகட்டும், மதுரையில என்ன இந்த ஓட்டுகள்லாம் பார்த்தா கூட இந்த சமூகம் வந்து நம்ம குறியிடுச்சு அதிமுக வந்து ஒரு ஜாதி கட்சியா குறிஞ்சின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து பெருவார் நீங்க சரி நீங்க தென் தமிழ்நாட்டே விட்டுருங்க, வட தமிழ்நாட்டு ஆசிரியர்கள் டெல்டாவாகட்டும் எல்லா இடங்களிலுமே வந்து ஒரு கோவை மண்டல கட்சி அப்படின்னு ஆரம்பத்தில் இவர்களால் விமர்சனம் செய்யப்பட்ட அந்த கட்சி டெல்டா வரைக்கும் அது செல்வாக்கு இருக்குது. அதோடைய ஓட்டு வந்து விழுப்புரம் வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு விழுப்புரத்துல அதிமுக ஓட்டு அதிகமா இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது அதோடைய பரவலான ஓட்டு இதுங்கிற இருக்கும்போது அதை நம்ம குறுகி வந்து ஒரு ஜாதி இதுல ஒரு கோப்பையில அடைக்க முடியாது. சோ எங்களை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்றதான் அவர் வந்து அது வெவ்வேறு வார்த்தைகளை வெளிப்படுறாங்க. இன்றைக்கு வந்து கட்சிங்கிறது கூட்டணியை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. ஏன்னா திமுகவோட மிகப்பெரிய பலம் ஒரு கூட்டணி தான். அது போன்ற ஒரு பலமான ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் அதிமுக. ஒன்றிணைந்த அதிமுகவோட அந்த கூட்டணியா இல்ல இப்ப இருக்கிற அதிமுகவே பலமான கூட்டணி அமைச்சா? இப்ப இருக்கிற அதிமுகவே பலமான கூட்டணி. அவங்க ஒருங்கிணைந்த அதிமுக வந்தா கூட அதனால வந்து எடப்பாடி தலைமைக்கு ஒரு பெரிய வித்தியாசமோ கூடுதல் வாக்குகளோ வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இவங்க வந்து இவங்களுடைய பேச தாண்டி வேற பேச போய் தேடி போக வேண்டியிருக்கு. அதாவது இரண்டாம் நம்பர் 2 கட்சி அதிமுக என்பது தமிழ்நாட்டில் உறுதியாகிவிட்டது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளிப்படையாக காமிக்குது. ஸோ அதுக்கு அடுத்த லெவலில் வந்து ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும். அதுக்கு வந்து பாஜக திமுக இல்லாத கட்சிகளை தன் பக்கம் இழுக்க வேண்டும். அதற்கான முதல் ஸ்ட்ராட்டஜி புள்ளியாக தான் விக்கிரவாண்டியில் அவர் பாமகவை நோக்கி தான் போறாரு. அதாவது நீங்க வந்து இப்போ ஓட்டிடாதன் மூலமாக திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடு, அதே சமயத்தில் பாமகவுக்கு ஒரு சாதகமான இடம் தான். ஏன்னா பாமக வந்து ஒரு 26 வர வேண்டும். இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லும் போது திமுக அதிமுக இல்லாத ஒரு கூட்டணி 2026 நாங்கள் அமைப்போம் சொல்லும் போது கூட அவர் பாஜக தலைமை அமைப்பெல்லாம் சொல்ல அவர் கூட்டணி அமைப்போம் தான் சொல்றாரு. ஸோ எது வேணா நடக்கலாம். ஆனா வந்து இந்த ஆப்ஷன்ஸை வந்து ஓபன் பண்ற மூலமா இதை வந்து நம்ம வந்து அவருடைய முடிவு வந்து எடப்பாடிய முடிவு, அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லைனாலும் இந்த முடிவை வந்து ரொம்ப திறமா எடுத்திருக்காரு. ஆனா இதே பாத்தீங்கன்னா திமுக வந்து இவ்வளவு கம்ஃபர்டபுளா பொசிஷன் இந்த 5 ஆண்டுகள் ஏராளமான வெற்றிகள் அடைந்தாலும் அவங்க இடைத்தேர்தலை ரொம்ப சீரியஸா பார்த்து எடுக்கிறாங்க. நினைச்சிருந்தா விக்கிரவாண்டியில வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துக்கலாம். ஒரு பொது தொகுதியில விடுதலை சிறுத்தைகள் ஒரு வேட்பாளர் நிறுத்துவதன் மூலமாக எங்களால் நிறுத்தி அவங்களையும் வெற்றி பெற வைக்க முடியும். ஏன்னா வன்னியர்களுக்கு அடுத்த நிலையில இருக்கும் தலித் மக்கள் தாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பரிச்சாத்த முயற்சியை திமுக எடுத்திருக்கலாம். அவங்களே தயங்குறாங்க. ஏன்னா இன்றைக்கு அரசியல் சூழல் அப்படி இருக்கு. நம்ம ஒருவேளை தோற்று போய்விட்டால்
நமக்கு வந்து அது நம்மளுடைய ஆளுங்கட்சிக்கு செல்வாக்குக்கான டெஸ்ட்டா வைப்பாங்களேன்னு பயந்துகிட்டு தான் அவங்க வந்து திமுகவை நிறுத்துறாங்க. சோ அப்படி இருக்கும்போது அது போன்ற ரிஸ்கை வந்து எடப்பாடி எடுப்பார் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் இன்னைக்கு வந்து தன்னுடைய கட்சியை காப்பாற்றணும், அதே சமயத்தில் அடுத்த ஸ்டேஜா ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கணும். ஆனா புள்ளி விவரங்கள் அப்படி சொல்லல. 21 சட்டமன்ற தேர்தலில் 75 தொகுதிகள்ல கூட்டணியோட அதிமுக ஜெயிக்கிறாங்க. அதுல 33 தொகுதிகள் வந்து மேற்கு மண்டலத்துல. இப்போ நம்ம திரு கேசிபிட்ட பேசின மாதிரி கோவை நீலகிரி தவிர்த்து 2ஆம் இடம் அந்த தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா மேற்கு மண்டலத்துல இருக்கிற தொகுதிகள். அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அது ஒரு மேற்கு மண்டலத்துக்கான கட்சியாக அதிமுக சுருங்குதோ, ஒரு சமூகத்தை சேர்ந்த கட்சியாக சுருங்குதோன்னு சசிகலா எழுப்புற சந்தேகத்துல எப்படி நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியும்? இல்ல, இன்றைக்கு அரசியல் சூழலை நீங்க வந்து எம்ஜிஆர் ஃபார்முலா பத்தி சொல்லுவாங்க. எம்ஜிஆர் வந்து அவர் நாடாளுமன்ற தேர்தலில் 12 தொகுதிக்கு மேல நாடாளுமன்ற வெற்றி பெற்று நின்னதே கிடையாது. அவங்க பெரும்பாலும் ஒரு தேசிய கட்சிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதிகமான இடங்களுக்கு காங்கிரஸ் கட்சி தான் இருக்குது. சோ அதை பிற்காலத்தை ஜெயலலிதா தான் மாற்றி அமைத்தார். அது 12ங்கிறத 23 தொகுதியில நின்னார். சோ இப்ப இன்றைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் 32 தொகுதியில நிக்கிறார். ஸோ அப்படி நிற்கும் போது அவர் வந்து என்னன்னா இன்றையான சூழல் நம்ம வந்து பல கடந்த காலத்தோட ஒப்பிடவே முடியாது. இன்றைக்கான போட்டி இதுக்கான சூழலுங்கிறத வித்தியாசமா இருக்குது. இன்றைக்கு அவர் வந்து 32 இடங்கள் நிற்கும் போது அவரை வந்து நீங்க ஒரு சமூகத்துக்கான ஒரு அப்படின்னு நீங்க அதை கொடுக்க முடியும். அவர் ரெடியா தான் இருக்காரு. 32 இடங்கள் இரட்டையில இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் இந்த மாதிரி 40 இடங்கள் நிற்கிறமான அந்த முயற்சியை நோக்கி போறாரு. அவரால் முடியல. அவர் அதற்காக தான் பாஜகவை விட்டு வெளில வந்தாரு. அவர் வந்து சரியான கூட்டணி பார்ட்னர்ஸ் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு, யாரும் வரல. தேமுதிக மட்டும்தான் வருது. இதுதான் இயல்பான நிலைமையை அவர் அதை ஒப்புக்கொள்கிறார். வேற ஏதாவது நல்ல வலுவான ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சிகள் வந்திருந்ததுன்னா நிச்சயமாக அதிமுக வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். அவருக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் பெரும்பாலான இடங்களில் இரட்டையிலேயே நிக்க வைத்தார். அதுல எந்த பெரிய சாதி கணக்கெல்லாம் இல்ல. அது பெரும்பாலும் நிற்க வச்சு அவருக்கு நினைத்த போய் 2ஆம் இடத்தை பெருமைகளுக்கான ஒரு டீசென்டான ஒரு வாக்குகளை கிடைத்தது அவருக்கு.